வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஆளுநர் மாளிகையாக மாற உள்ளது கலாச்சார மையம். முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு. சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்வதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வல்லவர். சபாநாயகர் செல்வம் விமர்சனம். பிரபல உணவகத்தின் பர்கரில் வேகாத கோழி. குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் ஊழியர்களிடம் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தனியார் மாலில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தின் பர்கரில் வேகாத பச்சை கோழி விற்பனை. சாப்பிட்ட குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் உறவினர்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி உள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஃபர்மான் நேற்று மாலை தனியார் டெலிவரி ஆப் மூலம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தனியார் மாலில் இயங்கி வரும் உலக புகழ்பெற்ற பிரபல மெக்டொனால்டு உணவகத்தில் 4 சிக்கன் பர்கர் மற்றும் சிக்கன் நகட்ஸ் ஆர்டர் செய்த நிலையில் அது தனியார் டெலிவரி ஆப் மூலம் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்பட்டு அதனை தனது குழந்தைகளுக்கு ஃபர்மான் வழங்கியுள்ளார். பர்கரை ஆசையாக சாப்பிட்ட குழந்தை திடீரென வாந்தி எடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள பர்கரை எடுத்து பார்த்தபோது பர்கரில் வேகாத பச்சை கோழி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் குழந்தைக்கு முதலுதவி அளித்து வீட்டிற்கு அழைத்து வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு தொடர்பு கொண்டு கேட்டபொழுது எதிர்த்தரப்பில் பேசிய ஊழியர் சரியான முறையில் பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த அவர் நேராக உணவகத்திற்கு சென்று அங்குள்ள ஊழியர்களிடம் வேகாத சிக்கன் பர்கரை காண்பித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அது மட்டுமின்றி ஆரம்பத்தில் செல்போனில் பேசிய போது உணவு முறையாக சமைத்திருப்பதாக கூறிய ஊழியர்கள் நேரில் வேகாத பச்சை கோழியை கண்டதும் அதிர்ந்து போய் அடக்கமாக பம்பிக் கொண்டு நின்றனர். ஆனால் குழந்தையின் தந்தையோ அடுக்கடுக்கான கேள்விகளால் ஊழியர்களை வறுத்தெடுக்க அப்பகுதியே பரபரப்பாகியது. இதுகுறித்த வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. பச்சையா சிக்கன், ரா சிக்கன் இதை வந்து பசங்க தெரியாமல் அப்படியே சாப்பிட்டுருக்குறாங்க. ஒரு குழந்தை இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். இதை பற்றி இப்படிங்களா எப்படி இருக்கு பாருங்க. இதை உங்களால் சாப்பிட முடியுமா சார்? புதுச்சேரியில் கலாச்சார மையம் தற்காலிக கவர்னர் மாளிகையாக மாற உள்ளது. இந்த கட்டிடத்தை அடுத்த மாதம் திறப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதால் நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட கவர்னர் மாளிகை 250 ஆண்டுகள் பழமையானது. இக்கட்டிடம் உறுதித்தன்மை இழந்ததால் பாதுகாப்பு கருதி மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பழமை மாறாமல் கவர்னர் மாளிகையை மீண்டும் புதுப்பிக்க 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போதைய ஆளுநர் மாளிகையை கடற்கரை சாலையில் உள்ள கலாச்சார மையத்திற்கு மாற்ற அரசு பரிந்துரை செய்தது. ஏற்கனவே 13.4 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இந்த கலாச்சார மைய கட்டிடத்தில் இருக்கைகள், கதவுகள், மின்சார வேலைகள், அழகுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை 3.88 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்வதற்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பூமி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கலாச்சார மையத்தில் தரைத்தளம், மின்சாரம், குடிநீர், கதவு, இருக்கை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடங்கள் கோட்டம் 1 மேற்பார்வையில் நடந்து வருகிறது. இப்பணிகள் துவங்கி 7 மாதங்கள் கடந்த நிலையில் இதுவரை பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலாச்சார மையத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். கலாச்சார மையம் வரும் மே மாதம் முதல் தற்காலிக ஆளுநர் மாளிகையாக செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதற்கேற்ப பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதுவரை 5ற்கும் மேற்பட்ட முறை கலாச்சார மையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி துவாஜரோகணம் என்ற கொடியேற்ற விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இன்று காலை யாகசாலையுடன் துவாஜரோகணம் என்ற கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு மலர்களால் பூஜை செய்யப்பட்டு சேவல் கொடியை ஏற்றி சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவானது தினம்தோறும் இரவு வாகன சேவையுடன் புதன்கிழமை 9ஆம் தேதி திரு கல்யாணத்துடன் வியாழன் 10ஆம் தேதி திரு தேரோட்டம் நடைபெறும் என கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடியேற்ற விழாவையொட்டி முத்தையா சுவாமியை பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தில் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை மேட்டுப்பாளையம் ரோடு மேட்டுவாய்க்கால் வலது கரையில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த தடுப்பு சுவரை அகற்றி புதிய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி மேட்டுவாய்க்கால் வலது கரையில் மேட்டுப்பாளையம் சாலை முதல் பிராமணர் வீதி அருகே உள்ள முனீஸ்வரன் கோவில் வரை பழுதடைந்துள்ள தடுப்பு சுவரை அகற்றி 37,03,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பு சுவர் அமைக்க மறுகட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் முக்கிய பிரமுகர்கள் முருகையன், ஸ்ரீனிவாசன், குரு, பழனி, கமலநாதன், ஆடிட்டர் மணி, மஞ்சுநாதன், வேலு, முரளிதரன், ஜனார்த்தனன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். சார் கொஞ்சம் வரும் வாங்க, இப்படி பாருங்க. சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்வதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வல்லவர். சபாநாயகர் செல்வம் பேச்சு. வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பும் எண்ணத்தோடு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேற்றைய தினம் அரையங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டங்களுக்கு பயந்து போய் இது போன்ற போராட்டங்களில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஈடுபட்டு வருகிறார். மத்திய அமைச்சர் முதலமைச்சராக பதவி வகித்த நாராயணசாமி போராட்டம் நடத்தும் போது அதன் உண்மைத்தன்மையை அறிந்து செயல்பட வேண்டும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதிகப்படியான ரெஸ்டோ பார்கள் உள்ளதாக குற்றம் சாட்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சி காலத்திலும் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி அளித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் பேச்சு. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடைமுறையில் உள்ளது. இந்த பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் எழுதிய மாதிரி தேர்வில் 95% மாணவர்கள் தோல்வி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி காட்டவும், தேர்வில் மாணவர்கள்
பார்த்து எழுதும் நிலையை ஆசிரியர்கள் அனுமதித்ததாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்தும் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பாவாணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் தவறான செயல்களை சுட்டிக்காட்டி மாணவர்களை புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த போராட்டத்தினால் கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் சென்ற கார், பைக் மற்றும் காரின் மீது மோதி விபத்து. காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ராஜகுருநாதன். இவர் தனது காரில் கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் சென்ற போது புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி சென்ற டவேரா கார் அதிவேகமாக வந்த நிலையில் முன்னால் சென்ற பைக் மீதும் எதிரே வந்த கார் மீதும் மோதியது. இதில் பைக்கில் சென்ற கடலூர் முதுநகர் பகுதியை சேர்ந்த 38 வயதான முகமது அலி, அவரது மனைவி ஷர்மிளா, அவர்களது 2 குழந்தைகளும் காயமடைந்தனர். அதேபோல் காரை ஓட்டி வந்த ராஜகுருநாதனும் படுகாயமடைந்தார். பைக் 2 காரின் முன்பகுதி பலத்த சேதமான நிலையில் மேம்பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்த கிருமாம்பக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போக்குவரத்தை சரி செய்தனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே 2025 நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு வாய் சுகாதாரம் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் வரும் ஆபத்தை குறித்து துறை சார்ந்த மருத்துவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கோ மக்கள் நல இயக்கம், நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் உலக வாய் சுகாதார தின விழிப்புணர்வு மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெற்றது. உலக வாய் சுகாதார தினம் மார்ச் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு முகாமில் ஸ்டேட் நோடல் ஆபீசர் மருத்துவர் கவிப்பிரியா பற்களின் ஆரோக்கியம் மற்றும் வாய் புற்றுநோய் குறித்து பொதுமக்களுக்கு யோசனை வழங்கினார். அவரை தொடர்ந்து தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட மருத்துவர் சூரியகுமார் புகையிலை பயன்படுத்துவதால் வரும் ஆபத்து குறித்து பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய பல் மருத்துவர் ஹெலன் வாய் சுகாதாரம் பற்களின் ஆரோக்கியம் குறித்து கருத்துக்களை வழங்கினார். அவரை தொடர்ந்து சித்த மருத்துவர் சிவசங்கரி பற்களின் ஆரோக்கியம் குறித்து சித்த மருத்துவத்தில் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த மருத்துவ ஆலோசனை விழிப்புணர்வு முகாம் கோ மக்கள் நல இயக்குனர் இளங்கோ மற்றும் மகளிர் மேம்பாட்டுக் கழக தலைவர் சாந்தி ஆலோசனைப்படி நடைபெற்றது. இம்முகாமில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் செவிலிய மாணவ மாணவிகள் நாடகத்தின் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு அளித்தனர். சிறப்பாக நடந்து முடிந்த இந்த மருத்துவ முகாமில் நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுமக்கள், குழந்தைகள், மாணவ மாணவிகள், கோ மக்கள் நல இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
நீங்கள் நிறைய செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க வந்து உள்ள நுழையும் போது நீங்க குடிச்சிட்டு வந்துட்டியா, நீங்க வந்து சிகரெட் குடிச்சிட்டியா அப்படின்னு வில்லியனூர் தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் ஏழை மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 12 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனங்களையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை 25,000 ரூபாய்க்கான ஆணையை வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 21 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம், சூப்பரண்ட் திருமுருகன், அதிகாரிகள் பிரதாப், ஆனந்த், அன்பரசன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர்கள் காளி, கலிமுல்லா, துணைத் தலைவர் கதிரவன், மங்களம் தொகுதி MS முரளி, செயற்குழு உறுப்பினர்கள் அக்பர், சுப்பிரமணி, ரஃபீக், முருகன், காளிதாஸ், அருள்மணி, சொக்கலிங்கம், சேகர், ஹரிகிருஷ்ணன், அஞ்சாப்புலி, முருகன், கார்த்திகேயன், ராஜேந்திரன், கோவிந்தராஜ், அருள், கோபி, மணிவாசகம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அண்ணா கொஞ்சம் கிட்ட போங்கண்ணா, அண்ணா கொஞ்சம் கிட்ட போங்க. என்னோட வேண்டாம் எவ்வளோ பேக்கு தான் போகிறது ஒன்றுமே தெரிய முடியல. இங்கே போங்க சார், இங்கே போகிறேன் சார். யாருக்கு ஓகே? தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. மாடுகளை வளர்ப்போர் அதனை கட்டி வைத்து பராமரிக்காமல் சாலையில் திரிய விட்டுவிடுகின்றனர். இதனால் சாலைகளின் குறுக்கே பாய்ந்தோடும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கி வருகின்றனர். இதேபோல் தெருநாய்களின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளது. கூட்டம் கூட்டமாக சாலையில் திரியும் தெருநாய்கள் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் குறுக்கும் நெடுக்காக செல்வதால் வாகன ஓட்டிகளுக்கு விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் மற்றும் உடல் ஊனங்கள் ஏற்படுகிறது. தற்பொழுது தெருநாய்கள் அதிகமாக உள்ளதால் சிறுவர் மற்றும் பெரியவர்களை கடித்து அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்துகிறது. இப்பிரச்சனைகளை புதுவை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ப்ளூ கிராஸ் உள்ளிட்ட விலங்கு நல அமைப்புகள் அரசுடன் இணைந்து தெருநாய்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாது தெருநாய்கள் பராமரிப்பு இல்லாமல் நோய் தொற்று பரவும் வகையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து அப்புறப்படுத்திட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான SMV பள்ளியில் 2வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான
எஸ்எம்வி பள்ளியில் 2வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஸ்மார்ட் குரு செயலியை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து பள்ளி அதன் வருடாந்திர ஆண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கியது. அதன் தொடக்கமாக ஆண்டு விழாவின் தலைப்பு அறிமுகப்படுத்துதல், எஸ்எம்வி வைப்ரன்ஸ் 2025 விழாவும், பின்னர் முக ஓவிய போட்டி மற்றும் புதையல் வேட்டையும் நடைபெற்றது. இறுதியாக ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக மதகடிப்பட்டில் உள்ள எஸ்எம்வி பள்ளி மின் விளக்குகள் நிறைந்த வளாகமாக மாறியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார் என அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் எஸ்எம்வி பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி நேகா வரவேற்றார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கேற்றி எஸ்எம்விசியின் முகப்பு கீதத்திற்கான பாடலுக்கு 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் போற்றுதல் நடனத்துடன் தொடங்கியது. 2024-2025 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளியானது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பாணை பெற்றதை குறிப்பிட்டு பேசினார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு வரையிலான முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக எஸ்எம்வி திகழ்கிறது என தனது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் எஸ்எம்வி வைப்ரன்ஸ் 2025 சூப்பர் ஹீரோ கருப்பொருளுக்கான போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. மேடையில் நடைபெற்ற 2வது நிகழ்வில் விளையாட்டிற்கான ஜெர்சியை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாக இருந்தது. மேடையில் வீற்றிருந்த சிறப்பு விருந்தினர்கள் 4 குழுக்களுக்கான விளையாட்டு ஜெர்சிகளை மேடையில் அறிமுகம் செய்து வைத்தனர். ஹவுஸ் கிளாரஸ் லாவெண்டர்ஸ் ஜெர்சியை அறக்கட்டளையின் உறுப்பினர் சூரியகுமார் வெளியிடவும், ஹவுஸ் ஐஜிஎன்ஐஎஸ் ஆரஞ்ச் ஜெர்சியை பொருளாளர் பொறியாளர் ராஜேந்திரன் வெளியிடவும், ஹவுஸ் ஓரியன் நீலம் ஜெர்சியை அறக்கட்டளை இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி வெளியிடவும், ஹவுஸ் சோலிஸ் மஞ்சள் ஜெர்சியை அறக்கட்டளை உறுப்பினர் வைஷ்ணவி வெளியிட்டனர். இறுதியாக ஆசிரியர்களுக்கான பச்சை நிற ஜெர்சியை இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வெளியிட்டு சிறப்பித்தார். மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகள் அனைத்தும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. இறுதி நிகழ்ச்சியாக 9ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் சிபி செல்வன் நன்றி உரை கூறியதை அடுத்து தேசிய கீதத்துடன் விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. துணை முதல்வர் இமானுவேல் செல்வம் விழாவிற்கு வருகை தந்து விழாவானது சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். துணை முதல்வர் இமானுவேல் எம்ஜே செல்வம் விழாவிற்கு வருகை தந்து விழாவானது சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். நம்மளோட ஆனுவல் டேவை ஸ்பீச் கூட்டிருக்காரு. ஸோ அவர் சூப்பராக இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைடில் வந்து ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்கிறதால நிறைய நேரம் பேசியே எங்கே நேரத்தை வீணாக்கிட போகிறோம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உட்காந்து. உங்கள் பசங்களும் கை கட்டு வாங்கணும்னா நீங்கள் நல்லா கை தட்டணும். நல்லா கை தட்டினா முடி கொட்டாது. நல்லா கை தட்டினா வீட்டில் இருந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க சவுண்ட் வருது. So yes, thank you so much. இதே மாதிரி நீங்க எல்லாரும் ரெகுலர். Our trustee Dr. Nila Priyadashni ma'am, only school. Also to reveal it for the teachers. So yes, நம்மளோட ஸ்டாஃப்களுக்காக ஒரு அற்புதமான வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம்
25,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார மறுவாழ்வு மையம் எதிரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை, சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரமோகன், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்குத்தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், சந்தான கிருஷ்ணன், கார்த்தி, சண்முகம், ஜேக்கப், பிரதாப், கணேஷ், டொமினிக், லூகாஸ், ரகு, பாஸ்கர், சங்கர், மகேஷ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத் தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளை நிர்வாகிகள் ராஜி, ஜெனா, முருகன், வேதாச்சலம், கசீர், முருகேசன், திலகர், சிராஜ், தாமோதரன், ராதாகிருஷ்ணன், செல்வநாயகம், அன்புநிதி, சுல்தான், பாலமுருகன், சார்புதீன், கோவிந்தராஜ், முருகையன், பாலகுரு, ராஜேந்திரன், கமல் பாஷா, ரகு, அபிமன்னன், பாதீன், வீரமுத்து, செல்வம், முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். பாகூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் பாகூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பாகூரில் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று 5 பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை கண்காணிப்பாளர் திருமுருகன், முதுநிலை எழுத்தர் அன்பரசன், ஊழியர் பிரதாப் மற்றும் பாகூர் தொகுதி திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் 15,82,365 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம், பெருமாள் கோவில் தெரு, பழைய ஹாஸ்பிட்டல் தெரு, செங்குந்தர் வீதி, வெங்கடா நகர், ராகவேந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்துள்ளது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதிய மின்மாற்றி அமைத்து தர மின்துறை அதிகாரிக்கு கோரிக்கை வைத்தார். இதையடுத்து புதிய மின்மாற்றி அமைக்க 15,82,365 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு இதற்கான வேலைகள் கடந்த வாரம் தொடங்கப்பட்டது. இதனை அடுத்து புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்த நிலையில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் புதிய 200 கிலோ மின்மாற்றியை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை துணை மின்நிலை உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை மின் பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஏனாம் NRHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அனைவருக்கும் சமமான சம்பளம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய சுகாதார திட்டத்துடன் தற்போது இணைக்கப்பட்டுள்ள தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் ஏப்ரல் 2005 இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் பாதிக்கப்படக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு சுகாதார பராமரிப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதாகும். புதுச்சேரியில் உள்ள NRHM ஊழியர்கள் புதுச்சேரி மருத்துவமனை ஊழியர்களுடன் இணைந்து கொரோனா தாக்கிய போது சிறப்பாக பணியாற்றினர். அரசாங்கம் தங்கள் சேவையை அங்கீகரித்து தங்களை நிரந்தரப்படுத்தி சமமான சம்பளம் வழங்க வேண்டும் என்று கோரி கடந்த 10 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக ஏனாம் காங்கிரஸ் கட்சி தலைவர் அர்த்தனி தினேஷ் மற்றும் ராசபாபு, பாலகம் கணேஷ், சேகல அருண்குமார், வைதாடி ஸ்ரீனு, காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்கள் ஆதரவை வழங்கி உடனடியாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து ஊழியர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 20,000, 25,000 ఇవ్వడం అనేది 80% వేరియేషన్ చేయడం అనేది అదే వేతనం, అదే కూలి, అదే పని చేయించుకుని అంత జీతం దొక్కడం అనేది చాలా దారుణమైన విషయంగా యానం కాంగ్రెస్ పార్టీ నుంచి మేము ఖండిస్తున్నాం. అలాగే చూసినట్లయితే పాండిచేరి అసెంబ్లీలో కూడా వైద్యనాథన్ గారు కూడా దీని మీద ఖండిస్తూ ఖచ్చితంగా వీళ్ళు అడిగిన న్యాయబద్ధమైన కోరిక కంపల్సరీగా వీళ్ళు అడుగుతున్న దానికి న్యాయం చేయాలి. NRHMకి న్యాయం. அரசு மருத்துவமனை ஊழியர்களை பணி நேரத்திற்கு முன்னதாக வர வற்புறுத்திய அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் பணி புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், உதவியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பரிசோதனை கூட ஊழியர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மதியம் 2 முதல் மாலை 8 மணி வரை, இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை என 3 பணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் காலை 8 மணிக்கு வரும் ஊழியர்களை 7:30 மணிக்கு வர மருத்துவ கண்காணிப்பாளர் வற்புறுத்தியதோடு 7:30க்கு முன்னதாக வராத ஊழியர்களுக்கு வருகை பதிவேட்டில் அவர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என குறிப்பிட்டு இருப்பது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதனை அடுத்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் முறையிட்ட ஊழியர்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளானார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளி நோயாளிகளாக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய மருத்துவமனை ஊழியர்கள் சங்க பிரதிநிதி காளிதாஸ் கூறியதாவது: சுமார் 200 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் தற்போது உள்ள அனைத்து ஊழியர்களும் கால நேரம் கருதாது பணி சுமையை ஏற்று தொடர்ந்து பணிபுரிந்து வரும் நிலையில் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்கள் பணி நேரமான 8 மணிக்கு முன்னதாக 7:30 மணிக்கு வராத ஊழியர்களுக்கு விடுப்பு மற்றும் தாமதம் வருகை என பதிவேட்டில் பச்சை நிறத்தில் குறிப்பிடுவதால் தங்களது வருடாந்திர சர்வீஸ் புக் பதிவேட்டில் பாதிப்பு ஏற்படும் என கூறிய ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பவும் ஊழியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க மருத்துவ கண்காணிப்பாளர் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக கூறினார். காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றதாக கூறினார். இதனை அடுத்து தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் காவல்துறையினர் மருத்துவமனை அழைத்ததற்கு விரைந்து வந்து ஊழியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்களை போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சென்றனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் மாளிகையாக மாற உள்ளது கலாச்சார மையம். முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு. சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்வதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வல்லவர். சபாநாயகர் செல்வம் விமர்சனம். பிரபல உணவகத்தின் பர்கரில் வேகாத கோழி. குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் ஊழியர்களிடம் வாக்குவாதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.